வணக்கம் நண்பர்களே. ePro 13 ஐடி கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்து சொல்கிறீங்க. அதாவது ஆன்டிவைரஸ் வந்து ePro 13 பிளாக் பண்ணுது, அதுக்கான சொல்யூஷன் வந்து ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார். நீங்கள் எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாலும் நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி தான் உங்கள் ப்ரௌசரில் வந்து போடுறீங்க. ஆனால் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஆன்டிவைரஸ் பிளாக் பண்ணாமல் இருக்க. இப்போ வந்து காஸ்பர்ஸ்கைக்கான வீடியோ தான் நான் இதில் ஃபஸ்ட்டு போடுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து காஸ்பர்ஸ்கை வந்து பிளாக் பண்ணுது, அதுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ காஸ்பர்ஸ்கை வந்து உங்கள் சிஸ்டத்தில் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஐக்கான் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பாஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதில் போய்ட்டு வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணும்போது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. எக்ஸ்க்ளூட்னா என்னது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபைலை ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணக்கூடாது, அதாவது அந்த ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்படி ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்க்ளூஷன். ஓகேங்களா? இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன் வந்து எல்லா ஆன்டிவைரஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆன்டிவைரஸ் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறதுனால அந்த இடம் எங்கே இருக்குன்றதை உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் காஸ்பர்ஸ்கை வந்து நான் புதுசாக தான் டவுன்லோட் பண்ணேன், அந்த கஸ்டமர் கேட்டதுனால. இதில் எந்த இடத்துல இருக்குன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, இங்கே செக்யூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி அந்த செட்டிங் சிம்பிள் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. செட்டிங் சிம்பிள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இதோ இருக்குது பாருங்கள், EXCLUSIONS எக்ஸ்க்ளூஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலே வச்சு கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மேனேஜ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பாத் வந்து ஸ்கேன் பண்ணாமல் நம்ம அதை ரிமூவ் பண்ணணுமோ, அந்த ஆப்ஷனை நம்ம தடுக்கணுமோ, அதை தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ப்ரௌசர்னு கொடுக்குறீங்க. நீங்கள் ப்ரௌசர்னு கொடுத்ததும் இந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் எல்லாமே ஓப்பன் ஆகி காமிக்கும். இதில் திஸ் பிசி கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க்கு சி உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆரோ கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 அப்படின்ற இடத்துல வந்துட்டு ITCAT அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இந்த ITCAT ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 2 ஃபோல்டரு காட்டும், 3 ஃபோல்டர் காட்டுது எனக்கு. அதாவது ePro 12.5 வெர்ஷன், 12.8, 13 வெர்ஷன் காட்டுது. இப்போ 13னா 13 செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுக்கணும். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிக்கு வந்து வைக்கணும். அதாவது ஸ்கேன் பண்ணக்கூடாது, ஆன்டிவைரஸ் வந்து ஃபைலில் ரிமூவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே கீழே பாட்டமில் ஆடுன்றது இடம் இருக்கும். இங்கே ஆடு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகும். இதுக்கான மீனிங் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஆன்டிவைரஸ், அதாவது காஸ்பர்ஸ்கை ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடிக்கடி வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ வராமல் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஏன் வந்து இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி வந்து இப்போ விண்டோஸ் வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை வந்து அலோவ் பண்ணுறதில்ல, ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நாம் தான் வந்து இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷனை ஆட் பண்ணி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சின்ன சின்ன சிரமங்கள் வரதான் செய்யும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அக்சஸ் பண்ணிங்கன்னா ePro சாஃப்ட்வேரை எளிமையாக பயன்படுத்த முடியும். அதை மீறி வந்து உங்களுக்கு எரர் இருக்குது, எனக்கு எந்த ஆன்டிவைரஸுமே நான் வந்து யூஸ் பண்ணலை, ஆனால் அதை மீறி வந்து அடிக்கடி ஃபைல் ரிமூவ் ஆகுது அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது VIRUS அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கனாலே இதோருக்கு பாருங்கள், வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். இப்போது நான் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கிறதுனால அது ஆப்ஷன் இங்கே காமிக்குது.
அதுவே வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் போட்டிருந்தீங்க, அதாவது உங்கள் சிஸ்டம்லேயே ஒரு ஆன்டிவைரஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு காமிக்கும். அதை போயிட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுலேயும் கண்டிப்பாக எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். அதில் போய்ட்டும் நீங்கள் பர்டிகுலர் ஃபோல்டர் இல்லை ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் வீடியோவாக போடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் நான் இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஈப்ரோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள். டூப்ளிகேட் கிராக் விற்கிறவங்கக்கிட்ட ஈப்ரோ சாஃப்ட்வேர் வாங்காதீங்க. நீங்கள் என்கிட்ட வாங்கணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. 200 150 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து புது சாஃப்ட்வேர் விற்கிறாங்க ஈப்ரோவை, அது வாங்காதீங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 750 வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, அந்த வெர்ஷன் வாங்குங்க. நானும் 750 தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.